குடல் வயிற்றெல்லாம் கிழிச்சு குடலாம் எடுத்து போட்டு மண்ணெல்லாம் வாரி போட்டு கடல் மண்ணில் வாரி போட்டு பெரட்டி போட்டு ஒரு போட்டு கீழே தள்ளி விட்டு போயிடுறாங்க. திரும்ப பிழைச்சிடக்கூடாது அந்த மண்ணெல்லாம் அள்ளி பண்ணிட்டு போயிடுறாங்க. இது வந்து நைட்டு நடக்குது. காலையில் 4 மணிக்கு மீன் ஏலம் விடுறாங்க இல்லையா, மக்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பாடி இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி தருவோம். போலீஸ் வந்து பாடி எடுத்துக்கிட்டு மீன் பாடி வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிக்ஷா, அதில் தான் போட்டு கொண்டு போகுது. அப்படி தான் இப்போலாம் கொண்டு போவாங்க. இப்போ தான் கொஞ்சம் அதெல்லாம் ஆம்புலன்ஸ்லாம் வச்சு அது ஒரு மரியாதையாக போகிறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து வேறு மாதிரி தான் இருந்தது. அவசரத்துக்கு அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றுவாங்க. வெளியே வர வரைக்கும் உள்ளே வர முடியாது கடற்கரை மணலில். அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், குற்றமாக சொல்ல. ஏற்றி கொண்டு வராங்க. வெளியே வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி ஸ்டாண்ட்லி தான் போகுது. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு உயிர் இருக்குது. உயிர் இருக்குது. இது வரைக்கும் திமுக அட்டச்சலர் கிடையாது சண்முகம். திமுக அனுதாபி தான். அதுக்கப்புறம் மருத்துவர்களுடைய தீவிரமான சிகிச்சையில் சண்முகம் பிழைச்சி ஒரு 2 மாதம் கழிச்சு இறந்துட்டாப்புல. கையில் 2-3 விரல் இல்லை, கழுத்தில் விட்டு, தொடையில் ஒரு பகுதி இல்லை, கால் விரல் இல்லை. ரொம்ப உடம்புல வந்து நிறைய இடம் வந்து குந்தி எடுத்து எல்லா குடல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு, நடையே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.